தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று துவங்குவதை முன்னிட்டு சபை நடவடிக்கைகள் தேச நலன் சார்ந்ததாக இருக்க வேண்டும், இளம் எம்பிக்களுக்கு பேச வாய்ப்பளிக்க வேண்டும் என பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து பிரதமர் மோடி பேசியதாவது: இன்று பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் துவங்குகிறது. நாட்டின் முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகள் இடம்பெறும் என நம்புகிறேன். சமீபத்தில் நடந்து முடிந்த பீகார் தேர்தலில் ஓட்டுப்பதிவு சதவீதம் அதிகரித்தது ஜனநாயகத்தின் வெற்றி. பெண்கள் ஓட்டளிப்பது அதிகரித்துள்ளது. ஜனநாயகம் வலுவடைவதால் பொருளாதாரமும் வலுவடையும். உலக நாடுகள் இந்தியாவை உற்று நோக்குகின்றன. வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கிய பயணத்திற்கு இது புதிய நம்பிக்கை அளித்துள்ளது. நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் என்ன நன்மை செய்யலாம் என்பது பற்றி பார்லிமெண்டில் விவாதிக்க வேண்டும். எதிர்க்கட்சிகளும் அவர்களின் கடமையாற்ற வேண்டும். பீகார் தேர்தல் தோல்வியில் இருந்து அவர்கள் இன்னும் மீளவில்லை என்றே கருதுகிறேன். தேர்தல் தோல்வியை முன்னெடுத்து பார்லிமெண்ட் நேரத்தை வீணடிக்கும் நடவடிக்கையில் எதிர்க்கட்சிகள் ஈடுபடக்கூடாது. அதே சமயம் வெற்றியை கொண்டாடும் அதிகாரத்துடனும் வெற்றி பெற்றவர்கள் நடந்து கொள்ளக்கூடாது. தேர்தலில் முதல் முறை வெற்றி பெற்று பார்லிமெண்ட் வந்தவர்களும் இளம் எம்பிக்களும் பேச வாய்ப்பு கிடைக்காமல் மிகுந்த வேதனையில் உள்ளனர். அவர்கள் எந்த கட்சியினராக இருந்தாலும் சரி, முதல் முறை எம்பிக்களுக்கு பேச வாய்ப்பளிக்க வேண்டும். புதிய தலைமுறையினரின் கருத்துக்களையும் அனுபவங்களையும் நாம் நிச்சயம் பெற வேண்டும். நாடகம் ஆடுவதற்கு பல இடங்கள் உள்ளன. பார்லிமெண்ட் அதற்கான இடம் இல்லை. கோஷங்கள் எழுப்புவதற்கான இடம் அல்ல பார்லிமெண்ட். எதிர்மறை எண்ணங்களை களைந்து தேசத்தை கட்டமைப்பதில் எம்பிக்கள் கவனம் செலுத்த வேண்டும். துணை ஜனாதிபதி சிபிஆர் இன்று முதல் ராஜ்யசபாவை வழிநடத்த உள்ளார். அவருக்கு என் வாழ்த்துக்கள். ஜிஎஸ்டி வரி சீரமைப்பு முறையால் மக்கள் மத்தியில் புதிய நம்பிக்கை பிறந்துள்ளது. இந்த கூட்டத்தொடரிலும் அதுபோன்ற நடவடிக்கை தொடரும். பத்திரிகையாளர்கள் ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனித்தால் தெரியும். தேர்தலுக்கு தயாராகும் களமாகவும் எதிரிகளை தூற்றவும் பார்லிமெண்ட் நேரம் பயன்படுத்தப்படுகிறது. சில மாநிலங்களில் ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் தங்கள் ஆட்சி மீது மக்களுக்கு ஏற்பட்டுள்ள வெறுப்பை மறைக்க பார்லிமெண்டில் வந்து தங்கள் கோபங்களை வெளிப்படுத்துகின்றனர். அரசியல் கட்சிகளுக்கு நான் ஒரு அறிவுரை கூறுகிறேன். தங்கள் வெற்றி தோல்விக்கு எம்பிக்களை பலிகட ஆக்காதீர்கள். அவர்களை தவறாக வழிநடத்தாதீர்கள். இந்த கூட்டத்தொடர் தேசிய நலன் சார்ந்ததாக அமையும் என நம்புகிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என பிரதமர் மோடி கூறினார்.